ஹலோ பைட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வாய்க்கு தோதுவாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணது மசாலா பாஸ்தா தான். ஸோ மார்னிங் எழுந்ததும் அழகாக ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு 1 கப் பாஸ்தா எடுத்துருந்தேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது 3 தான் தேவைப்படுது. ஸோ குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சோண்டு பட்டை, 6 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் அந்த கேப்பில் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஸ்டோர் பண்ணேன். ஸோ அந்த மிக்சியில் ஒட்டியிருந்த பேலன்ஸ் இருந்ததுலேயே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் வெங்காயத்தில் ஊற்றிட்டேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிறதுக்குள்ளார தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனது ஒரே ஒரு பச்சை மிளகாய் நாளாக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது நல்லா பேஸ்ட்டாக குழைய வேகிறதுக்குள்ளார 1 கப் பாஸ்தாக்கு 1 கப் தண்ணியை கிட்டில் வச்சு ஹீட்டாக விட்டுட்டேன். ஸோ அதை சூடாக கேப்பில் நம்ம பேஸ்ட்டாக வேக வச்சு தக்காளி போட்டு வேக வச்சிருந்தாலையோ அதில் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தேவையான உப்பு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸி போட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3-5 நிமிஷம் விட்டேன். ஸோ அது நல்லா பேஸ்ட்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்டில் வச்சிருந்த தண்ணி சூடாகிடுச்சு. அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஆஃப்ல கொஞ்சம் கம்மியாக அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தா 1 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் அந்த நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு பாஸ்தாவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் மூடி போட்டு விட்டுட்டேன். அந்த கேப்பில் ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை கொஞ்சமாக பட்டர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா தயிர் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி அதையும் லஞ்சுக்கு அதையும் பேக் பண்ணிட்டேன். பாஸ்தா நல்லா 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இறக்கி கை நிறைய கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு சமைப்போம். டாடா.